ஹாய் மக்களே. ஸோ எல்லாருக்கும் ஒரு வணக்கம். எனக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னா என்னோடய லைஃப் ஸ்டைலில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். லைக் இப்போ வந்து நான் வாக்கிங் போகிறேன், கொஞ்சம் ஃபிட்னஸ் ரிலேட்டடாக வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறேன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். டேயில் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். வீடியோ வாக்கிங் போகிறப்ப எடுக்கலை. இதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கு நமக்கு வந்து ஜூம் கிளாஸ் இருக்குது. நம்ம வந்து அதை அட்டன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் வாக்கிங் போயிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 2000-3000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம வீட்டில் நடக்கிறது, அப்புறம் ஈவினிங் வாக்கிங் போகிறத வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க அடுத்து என்ன பண்ணுறது உங்கள்கிட்ட காட்டுறேன். மார்னிங் ஒர்க் அவுட் செஷனுக்கு முன்னாடி வந்து க்ரீன் டீ குடிக்கணும். எனக்கு க்ரீன் டீ எல்லாம் பிடிக்காது, பட் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தான் குடிச்சிட்ருக்கேன். நல்லா சுடு தண்ணி வச்சு அதில் போட்டு நம்ம குடிக்கணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ ஃபிட்னஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் வந்து வெயிட் லாஸ்க்கு கிடையாது, என்னோடய பெல்லி ஃபேட் மட்டும் குறைக்கணும். பாப்பா பிறந்தப்போ வந்து வந்த வயிறு வந்து இன்னும் குறையலை. ஸோ அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சால் வெயிட் கெயின் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருக்கேன். இதோட டேஸ்ட்டை வந்து என்னால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியலை. எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, பட் இருந்தாலும் வாங்கிட்டோம், குடிச்சு தான் ஆகணும். அண்ட் நம்ம சேர்ந்துருக்க கிளாஸ்லேயுமே வந்து அதான் சொல்லியிருக்காங்க, பிடிக்கலனாலும் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் நம்ம ஃபிட்னஸ்க்காக. அண்ட் இது முடிச்சுட்டு ஷார்ப்பாக 8 o'clock வந்து நம்ம ஒர்க் அவுட் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அவங்க வந்து ஒரு 4 டைம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு நமக்கு எந்த டைம் வந்து ஓகேவோ அந்த டைம் நம்ம வந்து ஜூம் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். எனக்கு 8 o'clock வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 8 மணிக்கு வந்து கிளாஸ் போயிட்டுருக்கேன். கிளாஸ் வந்து ஒரு 30 to 45 minutes போகும். அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஓட்ஸ் கூட வந்து ஆப்பிள் எடுத்துக்கணும். எனக்கு ஓட்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது, அதனால் வெறும் ஆப்பிள் மட்டும் எடுத்துப்பேன். வெறும் ஆப்பிள் சாப்பிட்டா வந்து டக்குன்னு பசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 1/2 an hourலேயே வந்து ஏதாவது ஜூஸ் போட்டு குடிச்சிக்குவேன். சுகர்லாம் போடாமல் எடுத்துப்பேன். அன்றைக்கி வந்து முலாம்பழம் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஜூஸ் போட்டு நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டோம். அண்ட் லஞ்சுக்கு என்ன சமைக்கிறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுதான் அன்றைக்கி என்னோடய லஞ்சு. ரொம்ப வந்து லெமன் ரைஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் லெமன் ரைஸ் கொஞ்சம், ஒயிட் ரைஸ் கொஞ்சம், முட்டைக்கோஸ் பொரியல். நம்ம வந்து தேங்காய் சேர்த்தாமல் சாப்பிட சொல்லுவாங்க, பட் ஆனால் எனக்கு அது தேவையில்லைன்றதுனால தேங்காய் லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச கேரட் 2, அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டையோட ஒயிட் மட்டும் 2 எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய மீலு. ஆக்சுவலாக ரொம்ப ஹெவியாக இருக்கும், நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு டைரெக்டாக வந்து சப்பாத்தி தான். ஈவினிங் வேணும்னா நம்ம பிளாக் காஃபி அந்த மாதிரி எதாவது குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட வந்து முட்டைக்கோஸ் பொரியலே இருந்துச்சு. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றனால சப்பாத்தி மாவு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணி நம்ம டின்னரையும் சீக்கிரம் முடிச்சிடணும். டின்னர் டைமிங் வந்து ஒரு 7:30, 8க்குள்ளே முடிக்க சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு எப்படியுமே 8, 8:30 ஆகிடும் என்னோடய டின்னர் முடிக்கிறதுக்கு. இப்போல்லாம் சுத்தம் அதையும் மீறி போயிடுது, 9 மணி ஆயிடுது நான் டின்னர் சாப்பிட்டு முடிக்கவே. பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணது என்னோடய ஸ்டொமக் குறைக்கிறதுக்காக மட்டும்தான். அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. வெயிட்டுமே வந்து 1 கிலோ குறைஞ்சிருக்கு. வெயிட் லாஸ் வந்து எனக்கு வேணாம், வெயிட் கெயின் தான் வேணும். ஸோ நான் வந்து இப்போதைக்கு அப்படியே கொஞ்சம் லேசியாக தான் போயிட்டுருக்கேன். ஃபுல்ஃபில்லாலாம் வந்து பண்ணுறதில்ல. பட் ஆனால் எனக்கு பெல்லி ஃபேட் வந்து ரொம்பவுமே கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து வீட்டில் இருக்க இன்னும் 2 பேர்த்துக்கு வந்து தோசை கேட்டாங்க. தோசை, தக்காளி சட்னி, அதையும் வந்து லைட்டாக எடுத்து வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ அன்றைக்கி என்னோடய பிளேட்டில் டின்னர் பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து தக்காளி சட்னி. அவ்வளோதான் என்னோடய டின்னர் பிளேட். அப்புறம் இந்த வீடியோ வந்து ஒரு 10 daysக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலாக நடுவில் என்னால் வீடியோஸே எடுக்க முடியல, பாட்டி இறந்துட்டாங்க, போக வர இருந்ததுனால. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வந்து ஊருக்கு போய் தான் வந்து நான் மறுபடியும் வீடியோ எடுத்திருந்தேன். அங்கேயுமே போய் சுத்தமாக எடுக்க டைம் இல்லை. பட் இருந்தாலும் குலதெய்வ கோயில் போகிற பிளான் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதுதான். ஸோ இப்போ டக்குன்னு வந்து குளிச்சாச்சு. நம்ம வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து கொடுத்துர்லாம். குளிச்சு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்கு போனோம். டடா, கோயிலுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான அவுட்ஃபிட் தான், யாரும் வரல. பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, நான், மாமா அவ்வளோதான் போயிருந்தோம். ஸோ டக்குன்னு வந்து ரெடி ஆகி காரில் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே மணி வந்து ஒரு 3:30, 4 மணி இருக்கும்.
எங்கள் குலதெய்வ கோயில் வந்து பார்த்திங்கன்னா காங்கயமில் கீரனூரில் இருக்க ஸ்ரீ செல்வநாயகி அம்மன் கோயில் தான். அங்கே தான் போகிறோம். போயிட்டு வரக்கு எப்படியும் நைட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து குயிக்காக வந்து கிளம்பிட்டோம். அதித்தி சரியான சேட்டை, போயிட்டு வரக்குள்ளே எங்களை ஒரு வழி பண்ணிட்டா. அதித்தி எப்பயுமே வீட்டில் இருக்க வர அமைதியாக அவள் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக விளாண்டுருப்பாள். நாங்கள் வெளியே போகிறோம், ஒரு ஓப்பன் ஸ்பேஸான இடத்துக்கு போகிறோன்னா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு விளாட ஆரம்பிச்சிருவா. யாருமே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் எப்போயுமே கோயிலுக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் மாதிரி தான் போவோம். விசேஷ நாள்லலாம் அவ்வளோவா போக மாட்டோம். இந்த மாதிரி விசேஷம் இல்லாத நாள் ஈவினிங் டைமாக போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். கோயிலே நாங்கள் மட்டும்தான் இருப்போம். அந்த ஃபீல் வந்து சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு வைபாக இருக்கும். ஸோ சாமியெல்லாம் ரொம்ப திருப்தியாக நிம்மதியாக கும்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த கிளிப் வந்து இப்போ நான் ஊர்லேருந்து மதுரைக்கு வரும்போது எடுத்தது. கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து இந்த வழியில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி கிளைமேட் வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த மவுண்டெயின் கிட்ட பாருங்கள் மழை பெய்யுது. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்து வீடியோ எடுத்தேன். குயிக்காக வந்து நான் வச்சுருந்த செடிகளை பற்றி ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். என்னென்னா நாங்கள் 10 டேஸ் இங்கே இருக்க மாதிரி இருக்கோம், 10 டேஸ் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அது 1 மந்த்தாக இப்படியே போயிட்டு இருந்தனால இதுங்களை வந்து சரியாக பார்த்துக்க முடியல. தக்காளி செடி போட்டு வச்சுருந்த பேக்கில் வந்து இவ்வளோ வந்திருக்கு. இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பெருசாக இருக்கிறத விட இந்த கீழே இருக்கிறது தான் தக்காளி செடின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. அம்மா கிட்ட தான் வந்து கேட்கணும். அது கேட்கறதுக்கு கூட சுத்தமாக டைம் இல்லை. அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அப்புறம் இது வந்து கீரை போட்டு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் நல்லா பெருசாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏதோ கொடி மாதிரியெல்லாம் வளருது. அது என்னன்னே தெரியல. அது விடலாமா எடுக்கலாமான்னு கூட தெரியல. அண்ட் இங்கே போட்ட அந்த சிகப்பு கீரை வந்து 2-3 தான் வந்திருக்கு. மிச்சது எல்லாமே வாடிடுச்சு. ஏன்னா வெயிலுமே ரொம்ப அதிகம் இந்த டைமில். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கூட டைம் இல்லை. அண்ட் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா இதில் போட்ட கொத்தமல்லி தான் எல்லாமே வாடிடுச்சு. என்னென்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் கிட்ட ஊரில் தான் இருந்திருப்போம். வந்து ஒரு 2-3 டேஸ் இங்கே இருந்தோம், அங்கே போனோம் வந்தோம். சரியாக கவனிக்க முடியாமல் இல்லை வாடிடுச்சு. எப்படியோ இந்த புதினாலாம் மட்டும் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு வாடாமல். இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு தலைவன் வந்து செட்டில் ஆகிருக்கான். என்னென்னா நம்ம செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுனால சூடு தாங்க முடியாமல் இங்கே வந்து செட்டில் ஆகிடுறாங்க. நானும் சரி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். விரட்டெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் கற்பூரவல்லியுமே வந்து சோகமாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து 2 இருந்துச்சு, 1 செத்துருச்சு. இது 1 தான் இருக்குது. இதுவுமே இப்போது வந்து சோகமான கவலைக்கிடத்தில் ஆயிடுச்சு.
ஸோ இதுதான் வந்து நம்ம குட்டியான ஒரு கார்டன் அப்டேட்டுன்னு சொல்லலாம். இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான் பாருங்கள். இந்த தண்ணி விடுறதுனால பல்லி தவளை இதெல்லாம் போய் நல்லா வந்து செட்டில் ஆகிக்குது. அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வந்து நான் 2 பேக்கில் போட்டு வச்சுருந்தேன். 2மே வந்து நல்லா தான் இருக்குது. நமக்கு நார்மலாகவே அதுக்கு அவ்வளோவா தண்ணி விட தேவையில்லை அப்படின்றதுனால இது 2மே நல்லாயிருக்கு. மித்தபடி அந்த பிளாஸ்டிக் இதில் வச்சது எல்லாமே வாடி போச்சு. இதெல்லாமே வந்து நான் தண்ணியில் வச்சுருந்து வேர் வந்தது எல்லாமே வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சு இதை மட்டும் நான் காப்பாற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய்.